இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட்டை தொற்றும் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில. பிஜேபி எங்க தொடும் அப்படி சொல்றதே மோசடியான ஒரு வாதம்னு சொல்லுவேன். நீங்க தனியா நின்றுட்டு அந்த வார்த்தையை சொல்லுங்க. பிஜேபி அணி இரட்டை இலக்கத்தை தாண்டும், நானும் ஒத்துக்கிறேன். தாராளமா அவங்க 15% நோக்கி போவாங்க, தாண்டுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்துட்ட பிறகு திமுக கூட எங்கள் வாக்கு சதவீதம் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. 22 தொகுதியில் நின்றுட்டு எப்படி சார் வாக்கு சதவீதத்தை சொல்லுவீங்க? அதற்கு அடுத்து ஓரளவு பார்த்தா அதிமுக சொல்லலாம். 33 தொகுதியில் அவங்க போட்டிடுறாங்க. அவங்க வாங்குற வாக்குல 2% 3% கழிச்சுட்டா அதுதான் அவங்களுடைய வாக்கு சதவீதம். ஓரளவு கணிக்கலாம். யாரோ ஒருத்தர் நின்று 80,000 வாங்குறதுக்கு தமிழிசை நின்று 1,60,000 வாங்கலாம், இல்ல ஜெயிக்கவே செய்யலாம். யாரோ ஒருத்தர் நிக்கிறதுக்கு அண்ணாமலே நின்னா மீடியா கவரேஜ் கிடைக்கும், மக்கள் கவனிப்பாங்க, சமுதாய பலம் இருக்கு. ஒரு 2 லட்சத்துக்கு மேல வாங்கினா நம்ம ஓட்டு கணக்குல அது சேரும். இந்த பெர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு 26ல ஒருவேளை கூட்டணி அமைச்சா, அவங்க தலைமையில் அமைச்சாலும் சரி, இவங்க போய் ஒரு அணியில சேர்ந்தாலும் சீட்டு பேரம் நடத்துவதற்கு கெட்ட வார்த்தை இல்லது. பேரங்கிறது ஒரு உரிமையோட கேட்கிற விஷயம் வச்சுப்போம். இந்த யதார்த்தத்தை உணர்ந்துதான் பிஜேபி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். எம்எல்ஏவா இருக்கிற நயனாரை நிக்க வைக்கிறாங்க. 6 வருஷம் இன்னும் மீதி இருக்கு. 1 மாசம் தான் ஆச்சு எம்பி ஆகி. அவரை திருப்பி நிக்க வைக்கிறாங்க மக்களவைக்கு. எல்முருகனை. இந்த எச்சரிக்கை உணர்வு எடப்பாடிக்கு இல்லாம போச்சு. ஏன்னா ஒரு இக்கட்டான சூழல்ல இன்னைக்கு ஒரு தேர்தலை சந்திக்கிறார். இக்கட்டுன்னு நம்ம எல்லாம் சொல்றோம், எடப்பாடி அதை பத்தி நினைக்கிறாருன்னு கூட தெரியல. ஏன் இக்கட்டுன்னு சொல்றேன்னா, ஓபிஎஸ் அவர்களுமே இந்த தேர்தலில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காரு தானே. ஆமா, அதனாலதான் நானே நிக்கிறேன்னு சொன்னேன். நிஜமாவே அதை நான் ஆச்சரியத்தோட வரவேற்பேன். நான் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு. அடி உலகம் அந்த அடியை நான் வாங்குறேன்னு நிக்கிறவன் தான் சார் தலைவன். இன்னைக்கு காலையில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்க போட்டோவெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, விமர்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியா சொல்றாரு வந்து பெரியவங்க காலில் விழுகிறது என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எடப்பாடிக்கு கொஞ்சம் பக்குவம் வந்திருக்கிறதா பார்க்கிறேன். அவர் காலில் விழுவதில் என்ன தப்புன்னு ஒரு என்னைக்கோ கேட்டிருந்தாரு. இந்த விவகாரம் இன்னைக்கு வரைக்கும் பிரேம் போட்டெல்லாம் கையில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க மாட்டார். வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட்டை தொற்றும் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில. பிஜேபி எங்க தொடும் அப்படி சொல்றதே மோசடியான ஒரு வாதம்னு சொல்லுவேன் நான். நீங்க தனியா நின்றுட்டு அந்த வார்த்தையை சொல்லுங்க. 7-8 கட்சியை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? பிஜேபி அணி இரட்டை இலக்கத்தை தாண்டும், நானும் ஒத்துக்கிறேன். தாராளமா அவங்க 15% நோக்கி போவாங்க, தாண்டுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்துட்ட பிறகு திமுக கூட எங்கள் வாக்கு சதவீதம் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ 22 தொகுதியில் நின்றுட்டு எப்படி சார் வாக்கு சதவீதத்தை சொல்லுவீங்க? நான் இப்போவும் சொல்றேன், நாம் தமிழர் சீமானுக்கு மட்டும்தான் இந்த தேர்தலில் எங்கள் கட்சியுடைய வாக்கு இதுதான்னு நிரூபிக்கிற ஒரு தகுதியும் வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. அதற்கு அடுத்து ஓரளவு பார்த்தா அதிமுக சொல்லலாம். 33 தொகுதியில் அவங்க போட்டிடுறாங்க. ஸோ அவங்க வாங்குற வாக்குல ஒரு 2% 3% கழிச்சுட்டா அதுதான் அவங்களுடைய வாக்கு சதவீதம். ஓரளவு கணிக்கலாம். வேற யாருடைய வாக்கையும் தனிப்பட்ட முறையில் கணிக்க முடியாது. இதுதான் எங்க பெர்சன்டேஜ்னு சொன்னா என்ன சொல்றது, அதை புறந்தள்ளிட்டு போயிடணும் மக்கள். அதுல ஒரு அளவு கூட 1% கூட உண்மை கிடையாது. ஒரு 18% வாங்குதுன்னு வச்சுப்போம் பிஜேபி அணி. பிஜேபி அதில் எவ்வளவு சார் ஓட்டு வாங்குச்சு? எப்படி சார் கணக்கு போடுவீங்க? அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? தினகரனுக்கு எவ்வளோ, ஓபிஎஸ்க்கு எவ்வளோ, தேவநாதனுக்கு எவ்வளோ, ஏசி சண்முகத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஜான் பாண்டியன் அங்கே இருக்காரு, இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலையா? எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? பேச்சுவார்த்தை நடத்தியா? துண்டை கையில போட்டு இருந்தாங்க, நீங்க 4 நீங்க 3 இப்படியா பிரிப்பீங்க? இல்ல, இப்போ ஒண்ணு அவங்க வெற்றி பெறுவாங்க, அல்லது 2வது இடம் 3வது இடம் வரும்போதே அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் தெரிஞ்சிடும் சார். அந்த அணியினுடைய பெர்சன்டேஜ்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். உங்களுடைய கேள்வி என்ன? நாங்கள் இரட்டை இலக்கத்தை தொடுன்னு பிஜேபி சொல்றாங்கன்னு சொல்றீங்க. பிஜேபிக்கான வாக்கு அதல்ல, பிஜேபி அணிக்கான வாக்கு. பிஜேபி தலைமையிலான அணி பெற்ற வாக்குகள் இரட்டை இலக்கத்துல தாராளமா தாண்டுவாங்க. அது அப்போ ஸ்டார் கேண்டிடேட்டா சில பேர் அறிவிச்சிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, அது மாதிரியான முக்கிய பிரமுகர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்முருகன் அவர்கள் போட்டியிட மாட்டார் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு, திடீர்னு போட்டியிடுறார். இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இந்த வாக்கு சதவீதம் எங்களுக்கு உயர்ந்திருக்குன்னு பிஜேபி தனிப்பட்ட முறையில் சொல்றாங்க இல்லையா? அப்போ குறைஞ்சபட்சம் நாம நிக்கிற தொகுதிகளில் எடுத்து பார்த்து எங்க பெர்சன்டேஜ் இதுன்னு சொல்றது கொஞ்சம் வாய்ப்பு. தென் சென்னையில் தேவநாதனுக்கு பயங்கர செல்வாக்கு இருக்கு, ஜான் பாண்டியனோட ஓட்டு ஒரு 50,000 ஓட்டு இருக்கும், இப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ ஓரளவு இங்கே வாங்கி காட்டுறான்னு வச்சுங்க. இங்கே கோயம்புத்தூர்ல, திருநெல்வேலியிலன்னா கொஞ்சம் கழிச்சுட்டு பார்த்தா கூட நாங்கள் வளர்ந்துருக்கோம்னு சொல்றதுக்கு அந்த கட்சி வாங்குகிற வாக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிதானா? அதனால அவங்களுடைய பிரபல்யம் கொஞ்சம் பயன்படும். யாரோ ஒருத்தர் நின்று 80,000 வாங்குறதுக்கு தமிழிசை நின்று 1,60,000 வாங்கலாம், இல்லை ஜெயிக்கவே செய்யலாம். யாரோ ஒருத்தர் நிற்கிறதுக்கு அண்ணாமலே நின்னா மீடியா கவரேஜ் கிடைக்கும், மக்கள் கவனிப்பாங்க, சமுதாய பலம் இருக்கு. ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வாங்கினா நம்ம ஓட்டு கணக்கில் அது சேரும்.
இந்த பெர்சன்டேஜை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு 26ல் ஒருவேளை கூட்டணி அமைச்சால், அவங்க தலைமையில் அமைச்சாலும் சரி, இவங்க போய் ஒரு அணியில் சேர்ந்தாலும் சீட்டு பேரம் நடத்துவதற்கு, கெட்ட வார்த்தை இல்லை அது, பேரங்கிறது ஒரு உரிமையோட கேட்குற விஷயம்னு வச்சுப்போம். அப்படி அதிக சீட்டுகளை பெறுவதற்கு இந்த வாக்குகள் தான் பயன்படும். இந்த யதார்த்தத்தை உணர்ந்து தான் பிஜேபி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். எம்எல்ஏவாக இருக்கிற நயினாரை நிற்க வைக்கிறாங்க. 6 வருஷம் இன்னும் மீதி இருக்குது. 1 மாதம் தான் ஆச்சு எம்பி ஆக்கி. அவரை திருப்பி நிற்க வைக்கிறாங்க மக்களவைக்கு, எல்முருகனை. இந்த உணர்வு, இந்த எச்சரிக்கை உணர்வு எடப்பாடிக்கு இல்லாமல் போச்சு. ஏன்னா ஒரு இக்கட்டான சூழல்ல இன்னைக்கு ஒரு தேர்தலை சந்திக்கிறார். இக்கட்டுன்னு நம்மெல்லாம் சொல்றோம், எடப்பாடி அதை பத்தி நினைக்கிறாருன்னு கூட தெரியல. ஏன் இக்கட்டுன்னு சொல்றேன்னா, ஒரு ஒற்றை தலைமையாக அவர் ஆன பிறகு சந்திக்கிற முதல் பொது தேர்தல். ஒரு முறை மக்கள் அவரை ஏத்துக்கல, 2வது முறை தன்னுடைய செல்வாக்கை மக்கள் மீதில் நிரூபிக்கிற கிடைச்சிருக்கிற 2வது வாய்ப்பு இது. பிஜேபி அணியை விட்டு வெளியில வந்துட்டு ஒரு மாற்று அணி அமைக்கணும்னு முயற்சி பண்ணார், நடக்கல. மெகா கூட்டணிங்கிற வார்த்தை கனவாவே போயிடுச்சு. ஆனாலும் கூட நானும் ஜெயலலிதா மாதிரி, நான் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அல்ல, ஆனால் அவரை போல ஆக முயற்சிப்பேன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சமாவது ஆயிருந்தா செல்வாக்கு காட்ட வேண்டிய நேரம். என்ன பண்ணியிருக்கணும்? குறைஞ்சபட்சம் வேட்பாளர்கள் தேர்வில் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கணும். தன்னுடைய ஆளுமையை கொஞ்சம் காமிச்சு, கண்டிப்பு கலந்த ஆளுமையை காமிச்சு, கமாண்டிங் பவரோட ஊரறிந்த பிரபலங்களை ஒரு 10 தொகுதியில நிறுத்தியிருக்கணும் அவர். அதில் எடப்பாடி தன் முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் முயற்சி எடுத்தார், அவர் பேச்சை யாரும் கேட்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாவட்ட செயலாளர் கேட்டு நிற்கிறாருன்னா குமரகுரு மட்டும்தான் நிற்கிறார். மற்ற யாரும் இல்லைண்ணா எனக்கு சரி வராதுன்னு அப்படின்ட்டு ஒதுங்கி ஓடிட்டாங்க. அப்போ அவர்கிட்ட அமைச்சராக இருந்து அடித்த காசெல்லாம் என்ன பண்ணுவீங்க? சம்பாரிச்சவங்க தானே சார் எனக்கு தேர்தலில் நிற்க முடியும். கட்சி உங்களுக்கு அதை செஞ்சிச்சு. இன்னைக்கு கட்சிக்கு ஒரு தேவை வந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் வாங்கி காட்டுற ஓட்டு தான் அதிமுகவை கால் மேலே கால் போட்டு உட்கார வைக்குமா, இல்லை இப்படி கையை கட்டி குறுக்கி உட்கார வைக்குமா 26 தேர்தல்னு முடிவு பண்ண முடியும். ஒரு கூட்டணி அமைக்கிற போது 30% குறைஞ்ச அதிமுக வாங்குச்சுன்னா அது கொஞ்சம் பலவீனப்பட்டு போனது ஊரறிஞ்ச ரகசியமாக போயிடும். அப்போ கூட்டணி பேச வர்ற கட்சிகளும் உங்களை இலக்காரமாக பார்ப்பாங்க, நீங்களும் தேடி போய் போகிற போது கொஞ்சம் குனிஞ்சுக்கிட்டே தான் போகணும். புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான நேரத்தில் ஒரு இந்த தேர்தல் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க எடப்பாடி தவறிட்டார். அந்த எடப்பாடியோட ஒத்துழைக்க அதிமுக பிரபலங்கள் தவறிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த எடப்பாடி பழனிசாமி அப்போ இந்த தேர்தலில் கண்டிப்பாக வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனால் வந்து அதே சமயத்தில் ஓபிஎஸ் அவர்களுமே இந்த தேர்தலில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காரு தானே? ஆமாம், அதனால தான் நானே நிற்கிறேன்னு சொன்னார். நிஜமாவே அதை நான் ஆச்சரியத்தோட வரவேற்பேன். நான் அதை ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு. அடி உலகம், அந்த அடியை நான் வாங்குறேன்னு நிற்கிறவன் தான் சார் தலைவன். 1000 ஓட்டு வாங்கினாலும் 100 ஓட்டு வாங்கினாலும் அது கௌரவமான ஓட்டு தான். அந்த துணிச்சல் பாராட்டப்பட வேண்டிய துணிச்சல். அவர் என்ன பண்றாரு? ஜெயிக்கிறாரா? ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்பவே தோப்பாருன்னு சொல்லணும். அவர் எத்தனை ஓட்டு வாங்கினாலும் அது பெருமைக்குரிய வாக்குகள் தான். ஒரு தலைவன் அந்த முடிவை தான் எடுக்கணும்னு சொல்லுவேன். தேர்தலையே புறக்கணிச்சிருந்தா அது நல்ல முடிவுன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். சரி, ஒரு தொகுதியில் நீங்கள் நில்லுங்கன்னு சொன்ன பிறகு அந்த ஒருத்தன் நானாவே இருக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நானே சுமக்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க. அந்த தலைமை பண்பை நான் வரவேற்பேன்னு தான் சொல்லுவேன். அதான் தலைவராக அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சரியான முடிவு. வேற என்ன நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இன்னமும் சரி, இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்லும், ஒரு 1 லட்சம் ஓட்டை வாங்குறாரு. ராமநாதங்கிற ஒரு தொகுதியில் என்னால் 1 லட்சம் ஓட்டு வாங்கி காட்ட மாட்டேன். அந்த 1 லட்சம் ஓட்டில் கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே அதிமுக தொண்டர்கள் போட்ட ஓட்டுன்னு அவர் கிளைம் பண்ணுவார். கண்டிப்பாக கிளைம் பண்ணுவார். அது நிஜமும் கூட. அப்போ கட்சியை விட்டு என்னை நீக்கினது சரிதானான்ற ஒரு கோஷத்தை வைக்கிறதுக்கு இப்போ இவர் வாங்க போகிற வாக்குகள் பயன்படும். அதான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் அண்ணாமலை நிற்கிறாரு, சிங்கை ராமச்சந்திரன் வந்து அதிமுக வேட்பாளர் இருக்கா. இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய வார்த்தை பொருளாக விட்டுரும். பட் கோயம்புத்தூரை அண்ணாமலை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன வந்து? ஏன்னா கரூர் தொகுதியில் இவர் போட்டியிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி அது மாதிரி ஆட்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நீண்ட காலமாகவே பிஜேபியினுடைய அரசியல் வரலாற்றை வளர்ச்சியை எடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குது, எந்த தொகுதியெல்லாம் கேட்பாங்கன்னா பார்டர் தொகுதியாக கேட்பாங்க. நாகர்கோவில் கொடுங்க, கோயம்புத்தூர் கொடுங்க, கிருஷ்ணகிரி கொடுங்க, ராமநாதபுரம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிஜமாவே அங்கெல்லாம் கொஞ்சம் ஏதோ காரணத்தால் அந்த கட்சி கொஞ்சம் ஜிலுஜிலுப்பாக இருக்கும். 98லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் அன்னைக்கு இருந்த வீரியம் மிக்க வேகம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் கிடையாது. அப்படி அப்படியே கொஞ்சம் மங்கி போச்சு. மீடியா வெளிச்சத்தில் அந்த ஹைப்பில் ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. கரூரை கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூரில் கட்சி நல்லா இருக்குது, நிஜமாக அதுதான். அந்த எண்ணம் எனக்கே இருக்கிற போது அண்ணாமலைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ ஒரு சேஃபான தொகுதியில் நிற்கலான்னு அவர் கோயம்புத்தூரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கொங்கு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆல்ரெடி ஒரு சின்ன ஓட் பேங்க் வச்சிருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. பட் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? அது இப்போவே நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சுவாரஸ்யமான அல்லது போட்டியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான களமாக அது மாறிடுச்சு. ஏன்னா அண்ணாமலைக்கு இருக்கிற பிரபலம் மற்ற 2 பேருக்கும் இல்லை. மற்ற 2 பேருக்கு இருக்கிற இயக்க பலம் அண்ணாமலை கிட்ட இல்லை. திமுக கிட்ட இருக்கிற கூட்டணி பலம் அதிமுக கிட்ட இல்லை. சரிதானா? அது இவ்வளோ ஒருத்தருக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கு. ஓவராலாக பார்த்தா அண்ணாமலை 3ஆம் இடத்துல தான் வைக்க தோணுது நமக்கு. அந்த பிரபல்யம் மட்டுமே போதாது. பிரச்சாரம் வேகம் எடுக்கட்டும்,
அதுக்கப்புறம் கொஞ்சம் யூகம் பண்ணலாம். இந்த 20 நாள்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு மக்கள் மனதுல வந்து என்ன அப்படியே சேஞ்ச் ஓவர் அப்படிலாம் நடக்கிறதுக்கு இயற்கை தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இயற்கை தான் அதுக்கு பேரு. அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு நம்ம ஒண்ணு இல்லை. இது வரைக்கும் நடந்த நிகழ்வுல அசை போட்டு பார்ப்பாங்க பப்ளிக். நடந்ததை வச்சானே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அது பண்ண, நான் இது பண்ணல, நீ ஏன் அப்படி சொன்ன, நான் ஏன் அப்படி சொல்லல, பிரச்சாரம் அப்படியான போயிட்டு இருக்கு. இதை கவனிப்பாங்க, எடை போடுவாங்க, எடை போடணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு காலையில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்க போட்டோவெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, விமர்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியா சொல்றாரு வந்து பெரியவங்க காலில் விழுதுறது என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. எடப்பாடிக்கு கொஞ்சம் பக்குவம் வந்திருக்கிறதா பாக்குறேன். ஏன்னா நிஜத்தை ரொம்ப நாளைக்கு மூடி போட்டு மறைக்க முடியாது. ஆமாம், அந்த நேரத்தில் அவர் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் காலில் விழுவதில் என்ன தப்புன்னு இவர் என்னைக்கோ கேட்டிருந்தாலும் இந்த விவகாரமே இன்னைக்கு வரைக்கும் பிரேம் போட்டெல்லாம் கையில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க மாட்டார் உதயநிதி. அன்னைக்கே அது காணாம போயிருக்கும். யாரு சசிகலா, யார் அந்த அம்மா அப்படிலாம் கேட்ட பிறகுதான் அந்த ஆணவம் எங்க போச்சுன்ற மாதிரி தான் இன்னைக்கு இது ஒரு மாதிரி நீங்க கேள்வி கேட்கறதுல துணிச்சு இருக்குது. அன்னைக்கு அவர் வேற மாதிரி பேசி போயிருக்கலாம். எங்க பொதுச்சாளர் காலில் நான் விழுறேங்க, இன்னைக்கு சொல்றாருல பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்னா என்ன தப்புன்னு. இதை தாண்டி அதை விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. தங்கள் பாணியில் தங்களுடைய விசுவாசத்தை, தங்களுடைய உணர்வுகளை காட்டுறாங்க. அதிமுக கொஞ்சம் அதிகமா காட்டுவாங்க. உள் அறைக்குள்ள கலைஞருடைய காலை பிடிச்சு கதர்ன மந்திரிகளா இருக்கிறாங்க. தலைவரே தப்பு பண்ணிட்டேன் தலைவரேன்னு. இன்னைக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க சில பேர்லாம். அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது. அதை உணர்ச்சிகளை காட்டுற விதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுக காரர்களுக்கு அது ஊரறிஞ்ச ஒரு ஃபார்முலா மாதிரி, ஒரு என்ன சொல்ற டெம்ப்ளேட் மாதிரி ஆச்சு. அதை தாண்டி இந்த போட்டோ விவகாரத்தை விவாதிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. எடப்பாடி தன் மனசுல இருக்கிறத இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தார், இன்னைக்கு வந்து சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் பக்குவம்னு அதனாலதான் சொன்னேன். ஓகே, அதான் சசிகலா அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பின்பாக வந்து கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பாக்குறீங்களா? இல்ல, அதுக்கு சசிகலா என்ன முயற்சி எடுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டது அதை பத்தி அடுத்த வார்த்தையே பேச முடியும். அவர் 26ன்னு சொல்லியிருக்கிறார். குறைஞ்சபட்சம் 25ல அதை பத்தி விவாதிப்போம். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இல்ல, ஏன்னா இது வரைக்கும் இந்த 2 வருஷமா எடப்பாடி பழனிசாமி 2 வருஷமா ஒரு அரசியல் பண்ணல. சில காய் நகர்த்தல்களை பண்ணியிருந்தாருன்னா இதே மாதிரிதான் இன்னும் 2 வருஷத்துல செய்ய போறாரு, அப்போ ஓரளவு பிரயோஜனம் இருக்குங்க அப்படின்னு நானும் சொல்லுவேன். அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காருன்னு சொல்லாத போது நாமளே அதை இதுபடுத்தி சொல்றதுல சரியா வராதுன்னு சொல்றேன். இல்ல, இப்போ அதான் எடப்பாடி பழனிசாமியே வந்து பக்குவப்பட்ட தலைவரா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது, ஆல்ரெடி OPS டிடிவி தினகரன்லாம் வந்து சசிகலாவோட இணக்கமா இருக்காங்க அப்படிங்கும்போது, அப்போ அதிமுக கூடிய விரைவில் நான் நீண்ட காலமா சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2017ல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். காலம் தான் இதை தீர்மானிக்கும்னு சொல்றேன். காலத்து மாதிரி ஒரு பக்குவத்தை கத்துக் கொடுக்கறது, காயங்களை ஆற்றுறது யாருக்குமே வேற எந்த சக்தியும் கிடையாது. காலத்துக்கு அந்த இது உண்டு. அதாவது ரணங்களை போக்குவதற்கும் கசப்புகளை மறக்க செய்வதற்கும் காலம்தான் கை கொடுக்கணும். இப்போ தினகரனுக்காக ஓட்டு கேட்டு OPS போவார்னு ஒரு வருஷம் முன்னாடி யாராவது நினைச்சு பார்த்தாங்களா? தர்ம யுத்தம் தொடங்கினது இவர் உள்ளிட்ட அந்த குடும்பத்தை எடுத்து தானே. இன்னைக்கு அவரை ஜெயிக்க வைக்கிறேன் சார், நீங்க நில்லுங்க சார்னு சொல்லிட்டு தொகுதியை விட்டு கொடுத்துட்டு இவர் ராம்நாட்டுக்கு போறாரு. யாராவது யோசிச்சு பார்த்தோமா? ஸோ காலம் தான் சில விஷயங்களை, காட்சிகளை மாத்திட்டு போற வல்லமை படைத்தது. இந்த அதிமுக விவகாரத்துல எதிர்கால அதிமுகவுக்கு காலம் என்ன ரகசியத்தை வச்சிருக்குது, எதை கொடுக்க காத்திருக்குன்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நான் இறுதியாக கேட்க விரும்புறது, ஒருவேளை 2025, 26 ரொம்ப இயர்லி இந்த கொஸ்டின் கூட, பட் என்னன்னா இப்போ பாஜக இங்க வரக்கூடாது அப்படிங்கறக்காக திமுக அதிமுக 2 கட்சிகளும் ஒரு நேரட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி, உனக்கு நான் தான், எனக்கு நீ தான் எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணா பாஜக இனிமேல் வர முடியாது. இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணல, இப்ப இருக்கிற சூழலே அதுதான். திமுகவுக்கு மாற்ற அதிமுக தான், அதிமுக மாற்ற திமுக தான். இப்ப இவர்கள் செய்கிற தவறுனால, இவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொள்கிற பலவீனத்தினால ஒரு 3வது சக்தி, குறிப்பா பிஜேபி வருதா, வர முடியலையா, எதனால வந்துச்சு, பரவாயில்ல இந்த தப்பை நம்ம நல்ல வேலை செய்யலாம் அதனால தடுத்துட்டோம், இப்படிலாம் எப்ப தெரியுமா பேசணும்? இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசணும். இந்த தேர்தலும் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். காலம்னு சொன்னது அடுத்தடுத்து நடக்க போற நிகழ்வுகள் தான். அப்போ இந்த ரிசல்ட்டும் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். எடப்பாடிக்கு கற்றுக் கொடுக்கும், ஸ்டாலினுக்கு கற்றுக் கொடுக்கும், எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இது நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலும் அந்த தேர்தல் ரிசல்ட்ல கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கு. அது வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.